பையனுக்கு படிக்க போன பையன் 1 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வர்றான். 1 வருஷமா பையனை பிரிஞ்சிருந்த அப்பா அம்மாவுக்கு பையன் கூட 1 மணி நேரம் கூட இருக்க முடியல. பையன் வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறான். சொல்லாம கொள்ளாம திடீர்னு வெளியில போறான். எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்டா முறையான பதில் கிடையாது. அப்படி அடிக்கடி போன பையன் ஒரு முறை போனவன் திரும்பி வரவே இல்லை. அந்த பையனை அவங்க பார்த்தது அதுதான் கடைசி முறை. இந்த கிரைம் கேஸ் யாருக்கானது அப்படின்னா, நம்ம வீட்டில் பசங்கள்லாம் பொதுவாகவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனாங்கன்னா எங்கே போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு பையனுடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப அதிர்ச்சியான விஷயந்தான் இந்த கேஸ். சரி, நேரடியாக நம்ம இந்த கிரைம் கேஸ்குள்ளே போகலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் கங்கா நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் விடியற்காலை 3 மணிக்கு கங்கா நகரில் ஒரு பால் டிப்போ இருக்குது. 3 மணிக்கெல்லாம் ஒரு நபர் அந்த பால் டிப்போவை திறந்து அங்கே இருக்கிற பாத்திரங்களை கழுவிட்டு இருக்கிறாரு. அப்படி பாத்திரங்களை கழுவ வெளில தண்ணி எடுக்க வந்தவருக்கு தாங்க முடியாத ஒரு துர்நாற்றம் அந்த பால் டிப்போவுக்கு பின்னாடி இருக்கிற முட்புதர்லேருந்து வருது. அவர் 10 வருஷமா அந்த பால் டிப்போவில் வேலை செய்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட வாடையை அவர் நுகர்ந்ததே கிடையாது. அவருக்கு பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சு. அதே பால் டிப்போவில் இன்னும் 3 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 3 பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு டார்ச் எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற இந்த முள்ளு புதருக்குள்ள அவங்க நடந்துக்குள்ள போறாங்க. போக போக அந்த துர்நாற்றம் ரொம்ப அதிகமா இருக்குது. ஒரு இடத்துல போனா அந்த இடத்துல ஏதோ அந்த தண்ணி பிடிக்கிற ட்ரம் இருக்குல்ல, அந்த ட்ரம் பாதி எரிஞ்சு அப்படியே உருகிய நிலையில இருக்குது. அதுக்கு உள்ள சடலம் அப்படியே எரிஞ்ச நிலையில இருக்குது. இதை பார்த்தோன்னே 4 பேருக்கும் பீதியில உறைஞ்சு போறாங்க. உடனடியாக கங்கா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த நேரத்திலே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சடலம் எரிஞ்ச நிலையில் இருக்குது, உடனே வாங்க சொன்ன உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் கங்கா நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பெரிய போலீஸ் டீம் அங்கே செக் பண்ணால் அந்த தண்ணி பிடிக்கிற ட்ரம்மு பாதி எரிஞ்சிருக்குது. அந்த ட்ரம்முக்குள்ள ஒரு ஆண் பிணம் இருக்குது. அந்த ஆண் பிணம் எப்படி இருக்குன்னா, உடம்பு முழுவதும் இரும்பு கம்பினால கட்டப்பட்ட நிலையில் இருக்குது. 2 கைகளும் சேர்த்து வச்சு கட்டப்பட்ட நிலை இருக்குது. முழுவதும் எரிஞ்சிருச்சு. முகம்லாம் சுத்தமாக அடையாளம் காண முடியல. தோல்லாம் டோட்டலாகவே எரிஞ்ச நிலையில் இருக்குது. காலையில் 6 மணிக்கெலாம் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட், போலீஸ் ஸ்குவாடு, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இது ரொம்ப பரபரப்பான செய்தியாக மாறுது. யார் இந்த ஆண், இவனை கொன்னது யாரு அப்படிங்கிற எங்கிருந்து இந்த கிரைமுக்கான விசாரணையை துவங்குகிறது அப்படின்னு தெரியாமையே இந்த போலீஸ் இருக்கும்போது, இந்த கங்கா நகருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுனில் ஒரு பேரண்ட்ஸ் என் பையனை காணா நேற்று இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்குறாங்க. பையனை பற்றியான டீட்டெயிலை போலீஸ் கேட்கும்போது, என் பையன் ஸ்வீடனில் படிச்சுட்டு இருக்கான், எம்இ. இப்போ தான் லீவுக்கு வந்தான். 20 நாள் ஆச்சு. இன்னும் 10 நாளில் அவன் ஃபாரினுக்கு திரும்பி கிளம்பணும். நேற்று போனவன் பகல் ஃபுல்லாக வரல, இன்னைக்கு நேற்று நைட்டும் வரல, அவருடைய ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அதனால் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மிஸ்ஸிங் கேஸை எடுத்து பார்த்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் அவங்க பேசும் பொழுது, கங்கா நகரில் ஒரு ஆண் பிணம் எடுக்கப்பட்டதை உடனடியாக தகவல் தெரிஞ்சு அங்கே இந்த பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த எரிஞ்சு கிடக்கிற பாடியை பார்த்த உடனே இந்த அப்பா கதறி அழுகிறாரு. இது என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. போலீஸ்க்கு பயங்கரமான குழப்பம். ஏன்னா அது ஒரு ஆண் பிணம் அந்த லெவலில் தான் இருக்குது. இது எப்படி உங்கள் பையனை சொல்கிறீங்க? இது முழுசாக எரிஞ்சிருச்சு, அடையாளமே காண முடியாது, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை என் பையனுக்கு சின்ன வயசில் விளையாடும்போது வலதையில் இருக்கிற சுண்டு விரல் அடிபட்டு கட்டாயிருச்சு. இப்போது இந்த பாடியில் இருக்கிற சுண்டு விரல் அதே மாதிரி தான் இருக்குது. இதனால் இது என்னுடைய பையன் தான் சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேருமே கதறி அழறாங்க. அவங்க கதறி அழறத அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்னால பார்க்க முடியல. ஒரே ஒரு பையன், அந்த பையனை பறி கொடுத்துட்டு அந்த அப்பா அம்மா 2 பேரும் அந்த தெருவில் புரண்டு அழுகிறத போலீஸ்னாலையும் பார்க்க முடியல. சரி, இந்த கேஸில் அந்த போலீஸ் அந்த அப்பா அம்மா 2 பேருக்கும் கொஞ்சம் சமாதானம் பண்ணி, உங்களுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா, இந்த பையனுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா, இப்படி கொடூரமாக கொள்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்னு கேட்கும் பொழுது, அந்த அப்பா அம்மா பணக்காரங்க, எங்களுக்கு ஒரு எதிரியுமே கிடையாது, என் பையனுக்கு ஒரு எதிரி கிடையாது, யார் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறாங்க. இப்போ போலீஸ் அந்த பையனுடைய ஃபோனை எடுத்து அவங்க கால் டேட்டாலாம் செக் பண்ணுறாங்க. அந்த பையன் பேர் வீரேந்திர சிங். அந்த கால் டேட்டாவை செக் பண்ணும்போது அந்த பையன் தொடர்ச்சியாக ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அப்போ போலீஸ் அந்த அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க, உங்கள் பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டே இருந்திருக்கான், பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அந்த அப்பா அம்மாவுக்கு சுத்தமாக தெரியாது, சத்தியமாக தெரியாதுங்க, என் பையன் அந்த மாதிரி பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டே நைட்டாக பேசியிருக்கான்,
அவருடைய வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட ஆபாச சேட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவலை சொன்னோன்னே அப்பா அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போது அந்த யார் அந்த பெண் அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கும்போது அந்த பெண் பேர் ஜாஸ்மின். அது மட்டும் இல்லாமல் அவன் இறந்து போன அதே நாளில் வேறு ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன்பேயில் 50,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். இது சம்மந்தமாக அப்பா அம்மாட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியல அந்த தகவல். வெறும் 50,000 மட்டும். இதுக்கு முன்னாடி கடந்த சில நாட்களாக இன்னொரு முறை ஒரு 50,000, 2,000, 4,000, 5,000 சொல்லி தொடர்ச்சியாக அந்த நம்பருக்கு ஃபோன்பே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. இந்த பணம் அனுப்புகிற நம்பர் யாரு, அந்த பொண்ணு ஜாஸ்மின் யாரு, அந்த 2 நம்பருக்கு இருக்கிற தொடர்பு என்ன அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரியாத புதிர். ஒரு தனி டீம் போட்டு அந்த ஜாஸ்மினையும் இன்னொரு பணம் அனுப்புனா இல்லையா அந்த நம்பருக்குரியவர் பேர் ரோஹித், அந்த 2 பேரையும் தூக்கிட்டு வர்றாங்க. அந்த 2 பேரையும் தூக்குனா போலீஸ் கிடைத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜாஸ்மினும் ரோஹித்தும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு ஸ்டேஷனில் வச்சு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போதான் அவங்கள பற்றியான தகவலை இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜாஸ்மின், ரோஹித் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் திருமணம் ஆகியிருக்காங்க. இவங்க கிருஷ்ணா நகர், ராஜஸ்தானில் கிருஷ்ணா நகரில் இவங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ரொம்ப சாதாரண ஒரு ஏழை தான். இவங்க கூலி வேலை செஞ்சிட்ருக்காரு இந்த ரோஹித். இவங்க குடும்பம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. இந்த கிருஷ்ணா நகரில் செகண்ட் இயர் பிஇ படிச்சுட்டு இருந்திருக்கான் இறந்து போன வீரேந்திர சிங். இந்த வீரேந்திர சிங்கோடைய ஃபேமிலி நல்ல வசதியான ஃபேமிலிங்கிறதுனால பையன் இந்த ப்ரைவேட் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, நல்லா டயர்டாயிடுவான், படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல வசதியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் அந்த பையனை தங்க வச்சிருக்காங்க அவங்க அப்பா அம்மா. அப்படி கிருஷ்ணா நகர்லேயே தங்கி படிச்சுட்டு இருந்த வீரேந்திர சிங்க்கும் அதே ஏரியாவில் பக்கத்தில் இருந்துட்டு இருந்த இந்த ஜாஸ்மின் ஃபேமிலி பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பையன் வீட்டுக்கு போகிறப்ப வர்றப்பெல்லாம் இந்த ஜாஸ்மினை அடிக்கடி பார்க்கறது, அவங்க பார்த்து சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு அறிமுகம் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வீட்டை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணும் பேச ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கிறீங்களான்னு சொல்லி அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பையன் நல்லா பணக்கார விட்டு பையன், அவனுடைய நடை, பேச்சு, ஸ்டைலு இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போய் சரி ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. வீட்டுக்கும் போயிருக்கான். நம்பரை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் இரவு நேரங்களில் சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த நட்பு கள்ளக்காதலாக மாற ஆரம்பிச்சிருக்கு. கள்ளக்காதலாக மாற ஆரம்பிச்சது ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் சேர்ந்து இன்டர்கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப பிரிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள 2 பேரும் போயிட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 3 வருஷம் அவன் படிப்பை முடிக்கிற வரைக்கும் இந்த 2 பேருடைய இல்லீகல் கான்டாக்ட் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்குது. ரோஹித்துக்கு அதுக்கு வரைக்கும் எந்த விஷயமே தெரியல. வீட்டுக்காருக்கு அவர் வேலைக்கு போவார், சம்பாதிப்பார், வீடு வருவார், அப்படியே அவருடைய லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. பொண்டாட்டி தனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற எந்த தகவலுமே இந்த ரோஹித்துக்கு தெரிய வரவே இல்லை. இப்போது காலேஜ் 4th இயர் முடிச்சிட்டான், பிஇ முடித்தோடனே நல்லா படிக்கிற பையன். நான் ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கான். உடனே ஸ்வீடனில் எம்இ படிக்கிறதுக்கு அங்கே ஒரு காலேஜில் பேசி பையனை சேர்த்து விட்ருக்காங்க. இப்போ காலேஜ் அவன் ஃபாரின் கிளம்பணும். உடனே என்னுடைய கள்ளக்காதலியை பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஃபாரின் போயிருக்கிறான். போனதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் அவங்க கள்ளக்காதல் தொடர்ந்துருக்கு. ஃபோனில் 2 பேரும் அவங்க சேட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. பேசிகிட்டே இருந்திருக்காங்க. 1 இயர் அவன் படித்தவன். ரொம்ப நாளாக இந்த ஜாஸ்மினை பிரிஞ்சிருந்தவன் எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருந்த மாதிரி 1 வருஷம் கழிச்சு அடித்து பிடிச்சி திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கான். 1 வருஷம் பையனை பிரிஞ்சிருந்த அப்பா அம்மாவுக்கு பையன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும், அவன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா திருப்பி 1 மாதத்தில் போயிடுவான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பையன் கூட இருக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் வந்த பையன் பேக்கை போட்டு அப்படியே வெளியில் ஓடி இருக்கான். எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த பதிலும் கிடையாது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்காக போயிருக்கானான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் இல்லை எங்கள் வீட்டுக்கு வரலன்னு அவங்களும் சொல்கிறாங்க. நமக்கு தெரியாமல் இவன் எங்கே போகிறான் கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வருதும் ஒரு எம்இ படிக்கிற பையன், தோளுக்கு மேலே நம்ம வளர்ந்த பையன்கிட்ட வேற என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா பேசாமல் விட்டுருக்காங்க. அவங்க பேசாமல் விட்டதுனால தான் கடைசி வரைக்கும் அந்த பையன் கூட பேசாமையே போயிருச்சு. ஒருவேளை எங்கே போயிருக்குன்னு ஒருவேளை அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரிக்டாக கேட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இந்த ராங் ரிலேஷன்ஷிப்பை அந்த இடத்துல அவங்க கட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். சரி, இப்படி அவன் போன ஆரம்பித்தவன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு 2-3 முறை போயிருக்கான். 3 முறையும் அந்த பொண்ணு கூட போயிட்டு அவங்க உறவு வச்சுருக்காங்க. இந்த 20 நாளில் 4வது முறை போகும்போது இந்த 2 பேரும் தனிமையில் அவங்க பெட்ரூமில் இருந்திருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும் பொழுது இந்த ரோஹித் அப்போது வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்தவர் கதவு திறந்து பார்த்தாருன்னா
தன்னுடைய பெட்ரூமில் தன்னுடைய மனைவியும் அந்த பையனும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு, அந்த நிர்வாண கோலத்தில் இந்த 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு துடிச்சு போயிருக்கான். அங்கேயே அந்த பையனை போட்டு அடித்து ஒய்ஃபை போட்டு அடிச்சிருக்காரு. அடித்த உடனே அந்த நேரத்தில் தான் இந்த ரோஹித்துக்கு அவனுக்குள்ள ஒரு தூங்கிட்டு இருந்த ஒரு மிருகம் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பையன் பெரிய பணக்கார விட்ட பையனா தெரியுது, ஏன் இவனை வச்சு நம்ம பணமாக நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கான். நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நீ மனசு வச்சிங்கன்னா இந்த பையன்கிட்டேருந்து நம்ம பணத்தை வாங்கி செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு மாதிரி அந்த ஜாஸ்மினும் அதுக்கு ஒத்துருக்காங்க. உடனே வெளியில் வந்தவன் அது வரைக்கும் அந்த பையன் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை பூட்டி வச்சுட்டு தான் உள்ளுக்குள்ளே அந்த கான்வர்சேஷன் போயிருக்குது. இப்போ வெளில வந்தவன், நான் ஊரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடுவேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த பையன் வந்து பயத்தில் அழுதுருக்கான். நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் நீ பணம் கொடுத்து நான் விட்டுறேன் அப்படின்னே இந்த பையன் உடனடியாக உன் நம்பர்லேருந்து ஃபோன்பேயில் 50,000 ரூபாய் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு எங்கேருந்து எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான். அப்படியே வீட்டை விட்டு போனவன், இதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட நம்ம தொடர்பே வச்சுக்க கூடாது, மாட்டிக்கிட்டோம், வீட்டுக்கு தெரிஞ்ச அசிங்கம், ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இனிமேல் கட் பண்ணின்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கான் இந்த வீரேந்திர சிங். அப்படியே வீட்டுக்கு போனவனுக்கு இந்த ரோஹித் அதுக்கப்புறம் விடலை. அடிக்கடி ஃபோன் பண்ணி 2-3 நாளுக்குள்ளேயே 2,000, 4,000, 5,000, 10,000 சொல்லிட்டு நிறைய சில்லறையாக பணம் வாங்க ஆரம்பிச்சிருக்கான். இப்படியே வாங்கிட்டு இருந்தவன் இந்த ரோஹித்துக்கு ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தால் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவன் திரும்பி ஸ்வீடன் போக போகிறான், அதனால் பெருசாக நம்ம வந்து செட்டில் ஆகணும்னா பெரிய பிளான் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் பேசியிருக்காங்க. இவங்க போட்ட பிளான் படியே ஒரு நாள் இந்த ஜாஸ்மின் இந்த வீரேந்திர சிங்குக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க நான் உங்களை பார்க்காம இருக்க முடியல, நீங்கள் ஒரு இன்னும் 10 நாளில் ஸ்வீடன் போயிடுவீங்க, அதனால் நம்ம தனியாக இருக்கிறதுக்காகவே நான் கங்கா நகரில் ஒரு வீடை வந்து வாடகைக்கு பிடிச்சிருக்கேன், நீங்கள் 10 நாளும் என் கூட தான் இருக்கணும், என் வீட்டுக்கு தெரியாது, நான் வந்து வேலைக்கு போகிறதா சொல்லிட்டேன், அதனால் அவர் கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் வாங்க அப்படின்னோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னும் 10 நாளில் போக போகிறான், அவனுக்கும் இந்த ஜாஸ்மின் தேவைப்படுது, போனோன்னா எத்தனை வருஷம் கழிச்சு வர போகிறோம்னு தெரியாது அப்படிங்கிறதுனால இவன் போயிருக்கான். சொன்ன மாதிரியே கங்கா நகரில் அந்த பொண்ணு ஒரு வீடு எடுத்து தங்கி இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு போய் இவன் இருக்கிறான். 2 பேரும் அதே மாதிரி உறவு வச்சுக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்குது. 4ஆவது நாள் இவன் போகிறான். இந்த 4 நாளும் வீட்டில் இருக்கிறவங்கலாம் இன்னும் 10 நாள் நீ கிளம்ப போகிற, எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க. இவன் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. இப்போ 4ஆவது நாள் இந்த வீட்டுக்கு போய் அதே மாதிரி அந்த ஜாஸ்மின் கூட தனிமையில் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ரோஹித் திடீர்னு அவங்க முன்னாடி வந்து 2 பேரையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி வீட்டை பூட்டி வச்சுட்டு, நான் இன்றைக்கி கண்டிப்பாக உன்னை அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது எதுக்காக அவன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த வீரேந்திர சிங்குக்கு. ஓகே, உனக்கு பணம் தானே வேணும், நான் பணம் தர்றேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தருவேன் அப்படின்னா, நீ கேட்ட மாதிரி லாஸ்ட் டைம் மாதிரி 50,000 தர்றேன்னு சொல்லி அவன் பேசியிருக்கான். 50,000லாம் கிடையாது, எனக்கு உன் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணமும் எனக்கு வேணும், கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சான்ஸே கிடையாது, நான் தர முடியாது அப்படிலாம் அப்படின்னு சொல்லி இவன் எதிர்த்து பேசியிருக்கான். அப்போதான் அந்த ஜாஸ்மின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீரேந்திர சிங்கை தனியாக கூப்பிட்டு, என் வீட்டுக்கார் ரொம்ப கோபக்காரு, உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடுவார், அதனால நீ இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துட்டு எப்படியா தப்பிச்சு போயிடும் சொன்ன உடனே அப்போதான் இந்த வீரேந்திர சிங்க்கு சந்தேகம் வந்திருக்கு, இந்த பொண்ணு இதில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாளோ, இது ஒரு ட்ராப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தேகப்பட்டு அவன் ஒரு கட்டத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இதுக்கு மேலே பணம் தர முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசியிருக்கான். இந்த எதிர்த்து பேசினதை கேட்ட உடனே இந்த ரோஹித் அங்கே இருக்கிற கட்டை எடுத்து வீரேந்திர சிங் தலையில் அடிச்சிருக்கான். அவன் அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே உயிர் இழந்திருக்கான். ரத்தம்லாம் போய் டோட்டலாக அவன் உயிரிழந்ததை கன்ஃபார்ம் பண்ணோடனே அன்னைக்கு நைட்டில் அங்கே ஒரு தண்ணி பிடிக்கிற ட்ரம்மு வாங்கி ரொம்ப சாவகாசமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒருத்தனை கொலை பண்ணிட்டோங்கிற எந்த பதட்டமும் இல்லாமல் அந்த பாடி எடுத்து உள்ளுக்குள்ள ட்ரம்மை போட்டு அங்கே இருக்கிற ஒரு ட்ரைசைக்கிளில் எடுத்துகிட்டு வந்து அது மேலே வச்சுட்டு இந்த பால் டிப்போவுக்கு பின்னாடி இருக்கிற புதருக்குள்ளே போட்டு மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சு விட்டு அப்படியே போயிருக்கிறாங்க. நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பால் டிப்போவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கருகின வாடை, அந்த வாடையிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போனது இப்படி தான் போயிருக்குது. இந்த கேஸ் இப்படி முடிஞ்சு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இந்த கேஸுக்கு தீர்ப்பு இன்னும் வரல. இது டிசம்பர் 18, 2022 நடந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரில் ஜாஸ்மின், ரோஹித், வீரேந்திர சிங், இந்த 3 பேரில் என்னுடைய பார்வையில் யார் மேலே தப்புன்னா
இந்த ஜாஸ்மின்ங்கிற அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு கல்யாணம் ஆகாத படிக்க வந்த பையன் தன்னை அப்ரோச் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு நினச்சிருந்தா அவனை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா அந்த வீரேந்திர சிங்கும் உயிரோடு இருந்திருப்பான். தானும் தன்னுடைய ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படி 2 குடும்பமும் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பதில்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடுகளில் பதில் சொல்லாமல் வெளியே போகிற பசங்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பெற்றோர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸோ எங்கே போகிற என்ன நடந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படின்னால இது ஒரு எச்சரிக்கை கனடியாக நான் பதிவிடுறேன். நான் உங்கள் ஆர் ராஜா. நம்ம தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.